முடிஞ்சிருவோம். அடுத்து ஒவ்வொரு வகுப்பு வாரியான தலைவர். இப்போ 6th வந்து 5 லீடர், 7th 5, 8th 5 பேர், 9th 5 பேர். இவங்க 5 பேர் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அப்போ உன்னோட கிளாஸ்ல எல்லாரும் வாசிக்க தெரியுதான்னு யார் பார்த்துக்கணும்? அந்தந்த குரூப்ல இருக்கக்கூடிய லீடர் பார்த்துக்கணும். சரியா? அப்ப உன்னோட டீம்ல யாரு நல்லா வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? உனக்கு அந்த ஸ்கோர் போர்டு இங்க நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருகை, அடுத்து கற்றல் திறன், அடுத்து மன்றங்கள், கலை திருவிழா. இதுல வருகையில பாத்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு காலையில வரணும். அதே மாதிரி லீவு போடாம வரணும். சரியா? அதுல வருகை வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்றல் திறன் அது நான் சொன்னேன் இல்லையா, வாசிப்பு பயிற்சி எடுத்து உனக்கு இதுல வந்து நிறைய காம்படிஷன் வைப்போம். ஒவ்வொரு மந்த் வைஸா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அதுல நீ பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அடுத்து டிராயிங், அந்த மாதிரி உனக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நீ என்ன பண்ணணும், அதுல வந்து உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். சரியா? அப்புறம் வந்து கற்றல் திறன்ல அப்புறம் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க ஒவ்வொரு மாசமும். என்ன அந்த குவிஸ் ப்ரோக்ராம் எது சம்பந்தமா இருக்கும்னா, உனக்கு வந்து தேன் சிட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா பேப்பர், அதுல இருக்கிறதெல்லாம் நீ படிச்சு நீ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுல இருந்து என்ன வருதோ குவிஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மன்றங்கள். ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் மன்றம் நடக்குதாமா? தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோசியலுக்கு எல்லாம் நடக்குது இல்லையா? அந்தந்த மன்றத்துல உனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் யார் கரெக்டா செஞ்சுட்டு வராங்களோ அந்த ஹவுஸுக்கு மார்க் வரும். அடுத்து வந்து கலை திருவிழா. கலை திருவிழா பாத்தீங்கன்னா உனக்கு அந்த எந்த மாசம் சொல்லுவாங்க கலை திருவிழா? ஆமா, செப்டம்பருக்கு அப்புறம் வந்து உனக்கு கலை திருவிழான்னு சொல்லி நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? அதுல யாரு நிறைய கலந்துக்கிறா, யார் அதுல பிரைஸ் வாங்குறா, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னது கலை திருவிழாவுக்கு மார்க். அடுத்து இதோட முக்கியமான நோக்கம் என்ன, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழு மனப்பான்மை. என்ன சொல்றாங்க? குழு மனப்பான்மை. அப்ப குறிஞ்சினா அந்த குறிஞ்சிக்குள்ள 6th இருக்க, 7th இருக்க, 8th இருக்க, 9th இருக்க இல்லையா, நீ எல்லாரும் ஒரே டீமா ஒன்னா இருக்கணும். HM சொன்னாங்க இல்லையா, நம்ம இந்தியால தான் அந்த சிஸ்டமே இருக்கு இல்லையா, குழுவா ஒன்னா சேர்ந்து செயல்படுறது. அப்ப நீ ஒவ்வொரு ஹவுஸும் என்ன பண்ணணும், அந்த குழுவா சேர்ந்து செயல்படணும். என்னென்ன இருக்கு, வாசிக்க தெரியாத பிள்ளைக்கு நீ எல்லாம் சேர்ந்து வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். கரெக்டா நேரத்துக்கு வர வைக்கணும். தனி சுத்தம் ரொம்ப 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 முக்கியம். டெய்லி நாங்கள் நெயில் கட் பண்ணிட்டு வர்றது, அழகா தலை சீவிட்டு வரணும், குளிச்சுட்டு வரணும். பல்லெல்லாம் விளக்குவியா டெய்லி எல்லாரும்? டெய்லி பல்ல விளக்கணும், குளிச்சுட்டு வரணும். ஸ்கூலுக்கு வரும்போதே உன்னோட அப்பியரன்ஸே பார்த்தோன்னா சூப்பரா இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். சரியா? அதுக்கடுத்து அனைவருக்குமான வாய்ப்பு. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் எல்லாமே கலந்துக்கணும்னு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுமே கலந்துக்கணும். குறிஞ்சியில் இருக்கக்கூடிய 28 பேருமே ஏதாச்சும் ஒண்ணுல கலந்துருக்கணும். ஒவ்வொரு மந்த் வைஸ் இருக்கலையா, கலந்தவளே கலந்துக்க கூடாது. எல்லாருமே எல்லா விஷயத்திலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். உனக்கு இருக்கக்கூடிய திறமைய வெளிக்கொண்டு வரணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான நடத்தை வலுவூட்டல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில நல்ல பழக்கங்கள் இருக்கும், சில கெட்ட பழக்கங்களும் இருக்கும் இல்லையா? எல்லாருமே எல்லா விஷயத்திலயுமே கரெக்டா இருக்க மாட்டோம். நம்ம கிட்ட ஏதாவது இருக்கக்கூடிய சில குறைகளை அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். லீடர் இப்ப இருக்கா, நீ செய்யறது தப்புமா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், அதுக்கு ஒபே பண்ணணும். அவன் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். நீ இப்படிதான் கரெக்டா வரணும், இந்த இடத்துல தான் உட்காரணும், லஞ்ச் வரல போயிட்டு நான் சத்துணவுல சாப்பாடு வாங்கணும், அதை கீழே கொட்டக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த தலைமை பண்பை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மதிப்பூட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரியாம்மா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நேற்று அசம்பிள் பண்ணிட்டோம் எம்எஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு 2 கேப்டன் ப்ளஸ் ஒரு இன்சார்ஜ் டீச்சரை வந்து என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ண போறோம், பதவி ஏற்பு விழா நடக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சி